எல்லாருமே இந்த வீடியோ லேட் ஆனதுக்கு மன்னிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த பிரேக் டவுனை பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்காகவே 0.25 ஸ்பீடில் பார்த்து இன்ச் பை இன்ச்சாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இந்த பிரேக் டவுனை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ணியிருந்திருக்கோம். அதிகமாக பேசாமல் டேரெக்டாகவே வாங்க பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். நாங்கள் தான் ஃபிலிம். இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளுக்கு என்னென்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே இந்தியா கொடி பார்க்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 விட்ற மாதிரி தான் பிளான். அதுக்கப்புறம் சில பல காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 விட்ற மாதிரி மாற்றிட்டாங்க. அதனால தான் ஸ்டார்டிங்லேயே இந்தியா கொடி பறக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க இந்த ட்ரெய்லரில். அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா காரை ரொம்ப வேகமாக விஜய் கீர் போட்டு ஓட்டுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் இருந்து விஜய் ஓப்பன் ஆகி லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருந்து வர மாதிரி ஃப்ரேம் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா பின்னாடி சேர்த்து சொல்லிட்டுனா தான் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பைக்கை கிக் ஆஃப் பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவர் ரெண்டுத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரில் நம்மளுக்கு தெரியுது. அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அவர் அந்த டாக்ஸி ஓட்டுவார்ல, அந்த டாக்ஸி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஒரு இடத்துல மூலையில் பார்த்தீங்கன்னா போய் மாட்டிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பின்னாடி உள்ள கருப்பு காலரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவரை வரட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரே இடத்துல போய் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் அந்த டாக்ஸிலே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. அடுத்த ஃப்ரேம் என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, பின்னாடி அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா கன்னில் ஷூட் பண்ணிக்கிட்டு காரில் வரட்டிட்டு வரும்போது விஜய் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த என்ன நடந்துகிட்டு இருக்கு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த ட்ரெய்லர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்திருக்கும், யாராவது ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பேங்காக் ட்ரிப்பு போவாங்களா, அதே மாதிரி ஒரு மிஷினுக்காக போகும்போது பேங்காக் ட்ரிப் போவாங்களா அப்படிங்கிற மாதிரி பிரபுதேவாவும் பிரசாந்த் கேட்குற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சண்டை பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் நடக்கவே இல்லை. இது இட்டாலியில் நான் ஃப்ரான்ஸில் நடக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். ஆனால் பேங்காக்கில் நடக்கிற சீன்லாம் வேறு. அடுத்த ஃப்ரேம் என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு சர்வர் ரூம்குள்ளே வச்சு விஜய் கூட நிறைய பேர் சண்டை போட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரேமில் அவ்வளோ டீட்டெயில் வச்சுருந்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் கையில் பார்த்தீங்கன்னா கன் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா விஜய் கையில் கன் இருந்திருக்காது. அந்த ஆக்சுவலாக அந்த சீனில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் விஜய் ஒருத்தர் தலையை பிடிச்சி திருப்புற மாதிரி இருக்கும். அவர் கையில் தான் பார்த்தீங்கன்னா கன்று இருக்கும். அவர் கையில் இருக்க கன்னை பிடிச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டோர் ஓப்பன் ஆகும்போது அவர் கையில் இருக்க கன்னை வச்சே விஜய் ஷூட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் அடித்த உடனே அவர் கையில் இருக்க கன் பார்த்தீங்கன்னா விஜய் கைக்கு வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த சர்வர் ரூமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு டைம் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை ஸ்டாப் பண்ண தான் பார்த்தீங்கன்னா விஜய் உள்ளே வந்திருக்காரு. ஏன்னா இதே ட்ரெயிலரில் இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகியிருந்திருக்கும். அந்த சர்வர் ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவரை வெளியில் உள்ள ஒரு அடிச்சு போட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் ரூமுக்குள்ளே விஜய் போகிற மாதிரி இருக்கும். இது எந்த இடத்துல பர்டிகுலராக நடக்குது அப்படின்னா, இதே ட்ரெய்லரில் இதே காஸ்டியூமில் தான் பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவும் விஜயும் இந்த பாருக்குள்ளே வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த பாருக்குள்ளே அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சர்வர் ரூமுக்குள்ளே போயிட்டு இந்த சண்டை நடக்கிற மாதிரியே காட்டியிருந்திருக்கும். ஏன்னா காஸ்டியூம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். அடுத்த ஃப்ரேம் இந்த ட்ரெய்லர் நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, விஜய் காரை விட்டு இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணி இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா விஜய் வரும்போது பார்த்தீங்கன்னா காந்தி சிலை இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த படத்தில் இவரோட பேர் பார்த்தீங்கன்னா காந்தி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுவே நீங்கள் டீசரில் ஒரு ஷாட் காட்டியிருந்திருப்பாங்க. அந்த டீசரில் உள்ள ஷாட் என்ன மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அவர் ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தாண்டி பார்த்துக்கிட்டே தான் அவர் வருவார் காருக்குள்ளே இருக்கும்போது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே இறங்கி நடந்து வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி பிரசாந்த் பேக்ரவுண்டில் பின்னாடி ஒரு வாய்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இவர் நல்ல நெகோசியேஷன் பண்ணுவார், எல்லாத்தையும் பேசியே நல்லா சமாளிப்பார். இவர் ஃபீல்டு ஏஜென்ட் கூட அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார் விஜயை பற்றி. இவர் நல்லா பேசி சமாளிக்கிற ஆள் அப்படின்னா இந்த இடத்துல இறங்கி இந்த இடத்துல நடக்கிற கலவரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பேசியே சமாளிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவர் எதுவுமே பேசாமல் உள்ள போகிற மாதிரி சீன் கூட இருக்கலாம். எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் எங்களோட கெஸ்ஸிங் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் விஜய் இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன் அப்படின்னா விஜய் காருக்குள்ளே உட்காந்து வரும்போது ஒரு விதமான ஒரு ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் தெரியும். இவரை எதிர்த்து தான் அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரியே தான் பார்த்துட்டு வருவார். எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த ட்ரெய்லரில் விஜய் ஒரு பெரிய பில்டிங்கில் இருந்து வெளியே பார்த்தீங்கன்னா தாண்டுற மாதிரி இருக்கும், பேராஷூட்டை விரிக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அந்த சர்வர் ரூமில் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துட்டு இருந்துச்சுன்னு. அந்த சர்வர் ரூம் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட் சீன் கண்டிப்பாக வரணும். ஏன் அப்படின்னா அதே மாதிரி ஒரு கருப்பு கலர் கலந்த மாதிரி ஒரு கோட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்க மாதிரியே இருக்கும். இந்த பேராஷூட்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அதே காஸ்டியூமில் தான் அவர் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு அந்த சர்வர் ரூம் சண்டை நடந்ததுக்கு அப்புறம் தான் பேராஷூட் சீன் வரணும். ஒன்று அவர் பில்டிங் மேலேருந்து குதிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பில்டிங்குள்ளே இருக்க கண்ணாடியை உடச்சு தான் குதிக்கணும். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு இந்த ட்ரெய்லரில் என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு கார் ரேஞ்சில் ஒரு கார் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா விஜய் பின்னாடி நடந்து போகிற மாதிரியே இருக்கும். இது கரெக்டாக என்ன ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன் அப்படின்னா பக்கத்தில் ஏரோப்ளைன்லாம் நிற்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க.
எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஆளை மீட் பண்ண போகிற மாதிரி இருக்கலாம். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பில்டிங்கில் கண்ணாடியில் ஹோல் போட்டு பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே போகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கவே வேணாம். ஏன் அப்படின்னா அந்த கண்ணாடியில் ஹோல் போட்டு அவர் போகிற சீன் வேறு, அதை பேராஷூட் ஜம்ப் பண்ணுற சீன் வேறு. ஏன் அப்படின்னா 2 பேத்துக்கும் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் வேறு வேறையாக இருக்கும். இது ஃபுல் பிளாக்ல அவர் இருப்பார், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட் அதில் போட்டுருந்துருவார் பேராஷூட் சீனில். இது அவர் பார்த்தீங்கன்னா எதுக்கு அது ஹோல் போட்டுட்டு உள்ளே போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஆனால் அந்த ஹோல் போட்டுட்டு போகிற சீனை பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஆங்கிள் சூப்பராகவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 தெரியும். 2 சைடுமே பார்த்தீங்கன்னா பில்டிங் இருக்க மாதிரியே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் எவ்வளோ நீளமான ஒரு பில்டிங், எவ்வளோ ஹைட்டான ஒரு பில்டிங் சொல்லிட்டு கீழே கார் போகிறத வச்சு நம்ம மென்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி அவர் ஹோல் போட்டுட்டு உள்ளே போகிறாருல்ல, அவர் ஹோல் போட்டு உள்ளே போகிறப்பதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரேம் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. சைடில் ஒரு லாக்கர் இருக்க மாதிரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லாக்கரில் இருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க தான் அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த லாக்கரில் இருக்க ஏதோ ஒரு மேட்ரோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேக்ரவுண்ட்லேயே பிரசாந்த் சொல்லியிருந்திருப்பார் விஜய் ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி. அதை மென்ஷன் பண்ணியிருந்ததுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேம்ஸும் ஏகப்பட்ட சீன்ஸும் நம்மளுக்கு காட்டுறாங்க. அதாவது சர்வர் ரூமில் நடக்கிற சண்டையும் சரி, இந்த மாதிரி ஹோல் போட்டு போகிற சீனும் சரி, அதேமாதிரி இந்த ட்ரெயிலரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரெயினில் நடக்கிற பயங்கரமான ஃபைட்டு சரி, அவர் நல்ல ஒரு ஃபீல்ட் ஏஜென்ட், அவரே இறங்கி நல்லா வேலை பார்ப்பாரு. அதே மாதிரி பிரசாந்தே சொல்லியிருந்திருப்பாரு கோட் ஆஃப் சாட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா சின்ன பையன், அதாவது சின்ன விஜய் இருக்க மாதிரி நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. அதாவது அவர் கையில் கட்டியிருக்க கர்ச்சிவே பார்த்தீங்கன்னா போக்கிரி ஸ்லாங்கில் இருக்க மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கையை முறுக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி ஸ்லாங்கில் இருக்க மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை பற்றி நான் சொல்லவே வேணாம், பழைய விஜய் படத்துலேருந்து நிறையா சீன் எடுத்து வச்சுருந்துருக்காங்க, அதெல்லாம் கடைசியில் பேசிப்போம். அதே மாதிரி அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, விஜயை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கன்னை வச்சு மிரட்டுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இது கொஞ்சம் லேட்டாக வருவோம். அடுத்ததே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அவர் காரில் அந்த கையை வச்சு ஸ்டேரிங்கில் கையை வச்சுக்கிட்டு அவர் முறுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா குருவி படத்தில் வர ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்க்க சூப்பராகவே இருக்கும். அடுத்ததே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, விஜயை மாஸ்க் போட்டு ஒரு இடத்துல ஒருத்தவங்க கடத்திட்டு போகிற மாதிரி, அந்த கடத்திட்டு போகிறவங்க மாஸ்க்கை ரிலீஸ் பண்ண உடனே தளபதி விஜய் அப்படின்னு டெக்ஸ்ட் வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும். இது எந்த இடத்துல வராங்க அப்படின்னா கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது ட்ரெயினில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் கடத்திட்டு போகிறாங்க. அப்போ நான் என்ன கெஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, ட்ரெயினில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்காக அவர் போகிறாருன்னு நினச்சி வச்சுருந்தோம். ஆனால் அவர் போவே இல்லை. இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து விஜயை கடத்திட்டு ட்ரெயினுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்லேருந்து தப்பிக்கிற மாதிரி இருக்க ஃப்ரேம்லாம் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு விஜய் ஸ்டைலாக கெத்தா என்ட்ரி கொடுக்குற மாதிரி கோட் ஷூட்டோட நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த ஃப்ரேம் அப்படியே பார்த்தீங்கன்னா வாரிசு படத்தில் உள்ள ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் அப்படியே இருந்தாலும் மேலே நம்மளுக்கு கிளியர்னு கட்டாக தெரியும் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடு உள்ள அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோ இல்லை பிரான்ச்சுக்கோ தான் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வராரு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் எல்லாத்தையும் உட்கார வச்சு இவர் தான் விஜய், இவர் தான் பார்த்தீங்கன்னா காந்தி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த பில்டிங்குள்ளே தான் விஜய் வராரு. ஏன் அப்படின்னா இந்த சைடு கண்ணாடியில் உள்ள மிரரில் கிளியராக தெரியும் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்க ஒருத்தவர். விஜயும் அந்த ரூமில் தான் அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போல். விஜயும் பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்து வரும்போது அந்த சைடு தான் ஃபேஸ் பண்ணி தான் பார்த்துக்கிட்டே அவர் வருவார். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் காந்தி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இன்ட்ரோ கொடுப்பார் போல். அதே மாதிரி பிரசாந்த் அவரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு டீட்டெயிலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. 68 பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மிஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த 68 ஃபெயிலியர் மிஷன் பார்த்தீங்கன்னா அவரோட 68 படத்தை தான் பார்த்தீங்கன்னா குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ள அவர் அதாவது பிரசாந்த் இருக்கார்ல, அவருக்கு பின்னாடி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கல அந்த ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்சு கிளியர் கட்டாக தெரியல. ஆனால் அதில் மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் பண்ண அசைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி ஸ்க்ரீனில் காட்டியிருந்திருக்கணும். படம் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா கிட்டக்க ஒரு ஃப்ரேமாச்சும் நம்மளுக்கு கிளியராக காட்டுவாங்க. அடுத்த ஃப்ரேமை நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ட்ரெயினில் அந்த நடக்கும்ல அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கன்னை ஒரு லோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. அதில் ஒரு பார்த்தீங்கன்னா வாயை அந்த உதட கடிக்கிற மாதிரி ஃப்ரேம் வச்சுருந்துருப்பாங்க. அந்த ஃப்ரேமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவசரப்பட்டு கன்னை கொடுத்துட்டீங்களா என் கையில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் ஷூட் பண்ணுற மாதிரியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் வர ஃப்ரேம். அது மட்டும் இல்லாமல் அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நிறையா பேர்த்த அடித்து போட்டு வச்சுருப்பாரு. ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையும் பார்த்தீங்கன்னா இதே ட்ரெயிலர் நம்மளுக்கு பர்டிகுலராக காட்டியிருந்திருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள் எந்த இடத்துலன்னு சொல்கிறேன். அடுத்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு விஜய் அந்த ட்ரெயினில் இருந்து மேலே ஏறி மேலே உள்ள ரோப் மூலம் ஹெலிகாப்டரில் தப்பிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவும் அந்த ட்ரெயின் கரெக்டாக வெடிக்கும் போது ட்ரெயினில் இருந்து தாண்டி ஹெலிகாப்டர் ரோப்பை பிடிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இதுவே நீங்கள் டீசர் கட்டில் ஒரு ஷாட்டில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த நெருப்பு எரியும் போது உள்ள ஒரு ஓடி வர மாதிரி நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. இந்த ஃப்ரேம் நிறைய பேர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்களேன்னு தெரியல, எனக்கு பார்த்தோன்னே நல்லா தெரியுது. அந்த மெர்சல் படத்தில் அந்த வெற்றி மாறம் அந்த குழந்தைங்க எல்லாமே உள்ளது பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி தான் நெருப்புற ஓடி வந்துட்டு இருப்பாரு. அதே சீனை தான் பார்த்தீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது பார்க்கும்போது. என்னோட கெஸிங் என்ன அப்படின்னா, ட்ரெயின்குள்ளே ஃபைட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா
அவர் கோட் சூட்லாம் போட்டிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. வெளியே வரும்போது வெறும் ஷர்ட் மட்டும் தான் போட்டிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னோட கெஸிங் என்ன அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா கோட் எரிஞ்சு போயிருந்துருக்கலாம், இல்லை அப்படின்னா பேக் கோத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கழட்டி கூட தூக்கி போட்டு வந்திருக்கலாம். எது நடக்குதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஃப்ரேமை நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா சின்ன விஜயை காட்டியிருந்திருப்பாங்க. அவர் லைட்டாக சாஞ்சி தலையை திருப்பி பார்க்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. எதுக்கு யார் உட்காந்துருக்கான்னு தெரில, மேபி ஜெயராமா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னோட கெஸிங்காக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கிளியராக தெரியுது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விஜயை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல், சின்ன விஜயை. அந்த இடத்துல தான் அவர் உட்காந்துருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்த ஃப்ரேம் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டர் கரெக்டாக வர மாதிரியே இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ட்ரெயின் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹெலிகாப்டர் வர மாதிரி சீன் செட் பண்ணியிருப்பாங்க போல். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ட்ரெயின்குள்ளே நடக்கிற ஃபைட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அவர் கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ரூமில் ஏற்கனவே ஒரு சண்டை நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. ரூம்குள்ளே இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சு போட்டுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் பிஸ்டலை வச்சு ஷூட் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல ரைஃபிளை வச்சு ஷூட் பண்ணியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் ரைஃபிளை வச்சு ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு உள்ள ஆள் இறந்து போகிற மாதிரியும் பின்னாடி இருக்க ஆளுங்களாம் தான் அப்போ தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் இருக்க டவுட் என்ன அப்படின்னா இவரா ட்ரெயினுக்குள்ளே பிளான் பண்ணி வந்தாரா இல்லை அவங்களா தெரியாமல் கடத்திட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அதனால தான் படத்தோட மெயின் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. மெயின் ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கிக் ஆஃப் ஆகுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா காரை ஒரு பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க, ஸ்டேரிங்கை திருப்பி. அந்த பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஸ்னேகா இருக்கிறது நம்மளுக்கு கிளியர்னு கட்டாக தெரியும். அடுத்ததாக அந்த டாக்ஸியை அவர் ஃபுல்லாக நல்லா திருப்பும் போது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஏகப்பட்ட நாட்டோட கொடியை முன்னாடி பறக்க வருவது மட்டும் இல்லாமல் கொலிசியம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொலிசியம் மென்ஷன் பண்ணியிருக்கனால இது இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஷ்யா சைடு தான் நடக்குது. ஆனால் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரில, மேஜராக மென்ஷன் பண்ணலை அவங்க. அவர் திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸி பின்னாடியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுடுவாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்ஸியை கிட்ட ஜூம் பண்ணி ஒரு ஃப்ரேம் காட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் ஏகப்பட்ட கன்ஹோல் இருக்க மாதிரியே இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவர் ட்ரைவ் பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இதுதான் எடுத்துக்காட்டு. அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு டாக்ஸியை ரன் பண்ணி அவர் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் காட்டும்போது நம்மளுக்கு பின்னாடி ஸ்னேகெல்லாம் கிளியராக இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவங்க ஃபேமிலியோடு வெளியே வந்திருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மாதிரி அவரை கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அவரை காரை நல்லா வளைச்சி எடுத்துகிட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா மேலே பான் வாயேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஹாப்பி ஜர்னி அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அதனால பார்த்தீங்கன்னா இது ஃப்ரான்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா பேங்காக்ல நடக்கல. ஆனால் பேங்காக்ல நடக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேற. ஆனால் இந்த கார் சேஸ் ஃபைட்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்னேகா அந்த மாதிரிலாம் இறந்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சஜஷன், ஒரு 3 விஜய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்னேகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா 3 விஜய் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்னேகா இப்போ இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்னேகா இப்போ இறந்துக்க வாய்ப்பே இல்லை. அடுத்த ஃப்ரேமே என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளியர்னு கட்டாக தெரியும். நான் முன்னிலேருந்து மென்ஷன் பண்ண சீன் தான். அதாவது லைலா வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைலாம் நல்லா இருக்குது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னேகா சொல்லியிருப்பாங்க எனக்கு குழந்தை பற்றிலாம் கவலை கிடையாது, காந்தி நினச்சா தான் கவலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிக்கிற ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும். அதே மாதிரி அவர் குடிச்சிட்டு லேட்டாக தான் வராருங்கிற மாதிரி நைட்டு லேட்டாக கதவை திறந்து வந்து சின்ன பையன் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக அவர் விளாண்டுட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அவர் காமெடியாக விளாண்டுட்டு இருக்க மாதிரி மட்டும் இல்லாமல் அந்த பாத்ரூம்குள்ளே இருக்க கண்ணாடியில் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு இன்னுமே குடிக்கவே கூடாதா சாமி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இது மங்காத்தா படத்துக்கான ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா விபி படம் எடுக்கிறனால பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்துக்கான ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், யாரையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே இந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறதுக்குலாம் ஒரு பெரிய மனசு வேணும். அவர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அதை ஒத்துக்கிட்டு நடிச்சிருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன்றா ஒரு பாத்ரூம்லேயே தூங்கியிருந்திருக்கணும், இல்லை அப்படின்னு நடக்கிறது சொல்ல தெரில. ஆனால் அந்த குடிச்சு முடிச்சுட்டு வர அடுத்த ஃப்ரேமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரோட கடைசி ஷாட் வருதுல்ல மருதமலை மாமையா, அந்த ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா வச்சுருந்துருக்கணும். ஆனால் அதுக்கும் பழைய கில்லி படத்துக்கும் நிறையா ரெஃபரன்ஸ் இருந்தாலும் ஆனால் விபி ஒரு விஷயம் சூப்பராக யோசிச்சுருந்துருப்பார். என்ன அப்படின்னா பழைய அந்த ஃப்ரேம் அந்த சீன் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டும் வேட்டியும் தான் கட்டியிருந்திருப்பார். இதே மாதிரி இந்த கோட்டு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்டும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு டிஷர்ட்டும் ஒரு வேட்டியும் தான் கட்டியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட் அடுத்த ஃப்ரேம் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்னேகா சொல்லுவாங்க இது மாதிரி வேறு ஏதாவது ஒரு பொண்ணு கூட
காந்திக்கு தொடர்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதெல்லாம் விபி தெரிஞ்சு வச்சாரா இல்லை தெரியாமல் வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏகப்பட்ட மீனிங் இருக்குது இந்த டைலாக்குள்ளலாம். இதெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் அவர் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு, அதாவது அந்த பையனை பின்னாடி தோளில் தொங்க போட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு விஜயை பார்த்து சிரிச்சுட்டு போகிற மாதிரிலாம் காட்டியிருந்திருப்பாங்க. ஐயோ அப்பா என்னையா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பையன் கேட்குற மாதிரி இருக்கணும். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, விஜய் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா சில்லி உமன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சில பாடி லாங்குவேஜ்லாம் விஜய்க்கு மட்டும்தான் சூட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மிஸ் தான் பண்ண போகிறோம். சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அடுத்ததே இந்த ட்ரெய்லரில் என்ன ஃப்ரேம் காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, மீனாட்சி சௌத்ரியும் சின்ன வயசு விஜயும் அந்த ஷாப்பிங் மாலில் இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுவும் விஜய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போஸ்ட் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். அப்போந்தான் அப்படி இருக்கானா அவனும் அதே மாதிரி இருக்க மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த ஃப்ரேம் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் எஸ்ன்ட்டு ஜாலியாக ஆடுற மாதிரி இருக்கும். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஸ்னேகா ஊருக்கு போகிற மாதிரி ஏதாவது ஃப்ரேமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பேங்காக் போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த பேங்காக் போகிறதுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்கணும் ஸ்னேகா. அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டுருந்துருப்பாங்க. அந்த பக்கத்தில் உள்ள டேபிளில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவோட ஹேண்ட்பேக்கும் சின்ன வயசு விளாட்ற கேம் பேடும் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்தது நம்ம ட்ரெயிலருக்கு பிரேக் டவுனுக்கு சம்மந்தமே இல்லாத சீன் தான் வந்திருக்கும். பிரபுதேவா, ஜெயராம், சின்ன வயசு விஜயெல்லாம் பொண்ணுங்க கூட இருக்க மாதிரி, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி விஜய் மேலே காட்டும்போது பார்த்தீங்கன்னா விஜய் ஹேண்ட்ஸ்அப் பண்ணி அவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு அடிக்கிற மாதிரியே இருக்கும். இது எந்த ஃப்ரேம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேத்துக்கு பார்த்த உடனே நம்ம சொன்ன உடனே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டாக்ஸியை எடுத்துகிட்டு ஃபேமிலியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் தாண்டி காப்பாற்றுற மாதிரி இருக்கணும். அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு டெவில்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுட்டு பக்கத்தில் உள்ள கார் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை தூக்கி உள்ளே போட்டதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதாவது இந்த டெவில் ஹெல்மெட் போட்டுட்டு இந்த பாம்பை வெடிக்க வச்சது பார்த்தீங்கன்னா விஜய் தான், அந்த சின்ன வயசு விஜய் தான். அது ஏன் எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு சின்ன வயசு பையன் பார்த்தீங்கன்னா அந்த தாயம் உருட்டி விளாண்டுட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. நான் முன்னாடியிலேருந்து முக்கியமான சீன் சொல்ல வந்தது இதுதான். அந்த சின்ன வயசு பையன் தாயம் உருட்டி விளாடலாம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட்டே. ஏன் அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதாவது மூவிங் ட்ரெயினில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசு பையன் தாயம் ஊட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுக்க தாயம் விளாட்றது பார்த்தீங்கன்னா மோகனாக இருக்கணும். அந்த பையன் பார்த்தீங்கன்னா மோகனோட பையனாக இருக்கணும். மோகனே டைலாக் சொல்லியிருந்திருப்பார், நான் அனுபவிச்ச அதே வழியை பார்த்தீங்கன்னா அவனும் அனுபவிக்கணும், காந்தியும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோகனோட பையன் இந்த இடத்துல இறந்து போயிருந்திருக்கலாம். அதனால விஜயோட பையனை பழி வாங்கிறதுக்காக விஜயோட பையனை கடத்தி வச்சு அவர் மிகப்பெரிய ஒரு கொலையாளி ஆக்கியிருக்கலாம் மோகன். மேபி வாய்ப்பு இருக்குது. அந்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த கை எரிஞ்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த எரிஞ்சிருக்க மாதிரி கையை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த கட்டவரில் வச்சு அது ஒரு லெஃப்ட் ஹேண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெஃப்ட் ஹேண்டாக இருந்தாலும் அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா மோகனையும் காட்டுவாங்க, மோகனோட லெஃப்ட் ஹேண்டும் காட்டுவாங்க. கண்டிப்பாக மோகனோட லெஃப்ட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா எரியவே இல்லை. மேபி பார்த்தீங்கன்னா அவரோட பையன் இறந்து போயிருந்திருக்கலாம். அடுத்த ஃப்ரேமே என்ன காட்டி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது அப்பாவும் பையனும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டி இருந்து ஒருத்தர் ஷூட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த பையன் கூட சொல்லுவார், டேடி யூ ஆர் இன் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக அந்த ஃப்ரேமை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கிளியராக ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, அங்கேருந்து அவர் ஷூட் பண்ண உடனே அந்த பிரிட்ஜ் மேலே இருக்க அந்த கம்பியில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கன் ஷாட் படும். அந்த ஷாட் பட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க. நடிப்பில் கூட பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மேக் பண்ணியிருப்பாங்க. அதோட சேர்த்து அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருப்பாங்க அப்படின்னா, மாறி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் ட்ரெயினில் சண்டை போகிற மாதிரியே இருக்கும். அடுத்தது ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஏதோ ஒரு ஆஃபீஸில் சண்டை போகிற மாதிரியே இருக்கும். அதுக்கு அடுத்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சுல, ஏற்கனவே ட்ரெயின்லேருந்து தப்பிப்பார்ல, அந்த இடத்துல ஃபைட் நடக்கிற மாதிரியே இருக்கும். திரும்பியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சர்வர் ரூமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் நடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி மாறி நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த ஃப்ரேம் நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அதாவது அந்த பையன் விஜய் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா விஜய் பார்த்தீங்கன்னா காலை வச்சு அவர் ஹெல்மெட்லேயே உதைக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவர் நடந்து போகிற பாடி லாங்குவேஜ்லேயே நல்லா தெரியும் அந்த ஹெல்மெட் போட்டிருக்கவர் பையன் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸோட பார்த்தீங்கன்னா போஸ்டர் நிறைய இடத்துல ஓட்டியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. என்ன விளம்பரமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில, அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. அடுத்து வர ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே தான் இருக்கும். அதாவது அப்பாவும் பையனும் சேர்ந்து பைக் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பையன் பின்னாடி உட்காந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சேசிங்காக இருக்கும் போல்.
தேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வெடிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சிம்பிள் ஃப்ரேமாக தான் வச்சுருப்பாங்க. காந்தி வேஷம் நிறைய பேர் போட்டு பார்த்துருக்கோம். ஆனால் காந்தியே வேஷம் போட்டு இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் மோகன் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மோகன் அந்த டைலாக் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஜயும் பிரபுதேவாவும் அந்த கிளப்புக்குள்ளே வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் ரூம் ஃபைட்லாம் நடக்கும் போல். இதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேம் தான் ரொம்பவே முக்கியமான ஃப்ரேம். அதாவது அந்த ட்ரெயின் நடக்குதுல, அந்த ட்ரெயின் ஆக்ஷன் நடக்கும்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் அந்த போக்கிரி ஸ்டைலோட பார்த்தீங்கன்னா விஜய் நடந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே ஒரு ஸ்டைலோட தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு விஜயோட பையனும் நடந்து வர மாதிரி காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பர்டிகுலராக சரியான ஒரு சீனாக இருக்கும். இது சரியான சீனை விட அந்த பையன் போட்டுட்டு வராருல எல்லோ கலர் ஷர்ட், அந்த ஷர்ட்டில் வர வாக்கியத்தை நல்லா பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அதாவது டோனி ரிட்டையர்ட் ஆயிருவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதுக்கப்புறம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் மேட்சாக உங்களுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைலாக் சொல்லியிருந்தாரு. அதே டைலாக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஷர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2-3 ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா மாறி வர மாதிரி காட்டுவாங்க. ஒருத்தர் கார்லேருந்து இறங்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா லெட்டர்ஸ் மேப்போட பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த விஜய் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. துப்பாக்கி படத்தில் உள்ள அதே ஃப்ரேமு. இது ஒரு பக்கத்து இருந்தாலும் அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஜெயராம்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதாவது 3 இடத்துல அவங்க பாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன்லேயே நல்லா கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரியும் அது 3 இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமாக இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாலமாக இருக்கும், அடுத்தது வேறு ஏதோ ஒரு பில்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே 2 இடத்துல வெடிச்சு 3வது இடம் ஸ்டேடியமாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அடுத்ததான் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு பக்கத்தில் உள்ள தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்டியை தூக்கி போடுற மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது பாமா இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அது ஸ்டேடியத்துக்கு வெளியே உள்ள ஒரு பாலம் மாதிரி தான் இருக்கணும் போல். ஏன்னா பின்னாடி பார்க்க ஸ்டேடியம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சரியாக தெரில என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டரில் கூட டோனியோட ஃபோட்டோ இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த 3 இடத்துல பாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த 3 பாமையும் பார்த்தீங்கன்னா வைபவ் எடுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா அதாவது டெவில் ஹெல்மெட் போட்டுட்ட விஜயோட பையன் இருக்காருல்ல, அவர் வருவார்ல, அவர் வரும்போது அந்த முன்னாடியே பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஏதோ ஒன்று ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் அந்த கண்ணாடியை உடச்சிட்டு அந்த ரயில்வே ட்ராக் உள்ளே வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஃப்ரேமை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்களாவே ஒரு கட்டம் நல்லா தெரியும். நேராக போய் கண்ணாடியை உடச்சிட்டு அவர் வந்தார் அப்படின்னா நேராக போய் ட்ராக்கில் மோதி அவர் கீழே விழுந்துருவார். ஆனால் ஒரு ட்ராக் வந்த உடனே பிரேக்கை பிடிச்சி லைட்டாக திரும்புகிற மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்லோ மோஷனில் தெளிவாக காட்டியிருந்திருப்பாங்க. நல்லா யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஸ்லோ மோஷன்லையும். அதே மாதிரி அவர் அந்த ட்ராக்குக்குள்ளே ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக வந்து ரைஸ் பண்ணி ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஏரோப்ளைன் போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரே செட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 3 வெஹிக்கிளையும் கிளியராக சூப்பராக ஷோ பண்ணியிருப்பாங்க. அடுத்த ஃப்ரேம் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃப்ரேம். என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா பிரசாந்தும் விஜயும் லைட்டாக சண்டை போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் காமாக தான் இருப்பார். பிரசாந்த் தான் பார்த்தீங்கன்னா விஜயோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாரு. அப்போ கூட பிரபுதேவா சொல்லுவார் பிரச்சனை என்னன்னு தீர்க்க தெரியாமல் நம்ம 2 பேத்துக்குள்ள எதுக்குடா சண்டை போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் இந்த ஃப்ரேமை கொஞ்சம் லைட்டாக பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக தெரியும். பிரசாந்த் கையில் ஒரு ஃபோன் வச்சுருந்துருக்காருல, அந்த ஃபோனை தான் பார்த்தீங்கன்னா விஜய் வாங்க போவார். வாங்க போகும்போது தான் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் தடுப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஃபோனில் தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் போல். அதாவது இவரோட பையன் தான் அங்கே இருக்கான், அரெஸ்ட் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். பையனோட ஃபோட்டோ கூட பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்கலாம். அதனால கூட பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப காமாக இருக்கலாம். அடுத்து வர ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபைட்டு தான். அதாவது அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே வர மாதிரி ஒரு ஃபைட்டும் சரி, அடுத்ததே பார்த்தீங்கன்னா அதாவது அப்பாவும் பையனும் சேர்ந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற ஃபைட்டும் சரி, இது ரெண்டுமே முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த சின்ன வயசு விஜய் பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு கத்துற மாதிரியே இருக்கும். இது பிகில் படத்தில் இருக்க அதே ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி மாடுலேஷனில். ஆனால் சின்ன வயசு பையன் கத்துற மாதிரியே மேக் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்பா அப்படின்னு கத்துனதுக்கு அப்புறமே அடுத்த ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த விஜய் ட்ரெயினில் இருக்காருல்ல, அவர் ட்ரெயினில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் உட்காந்துட்டு லைட் ஸ்லோ மோஷனில் திரும்புகிற மாதிரியே காட்டியிருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது என்ன ஃப்ரேமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரமாக ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு டெவில் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டே ஒரு பையன் சண்டை போட்டுருந்துருப்பார். விஜய் இப்படி திரும்பி பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட்டை கழட்டி இருந்திருக்கணும். முத அப்பாவும் பையனும் இந்த இடத்துல மீட் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரேம் இருக்கலாம். அடுத்ததே பார்த்தீங்கன்னா விஜய் நான் வேணா இதை பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்டே கேட்குற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த கண்ணாடி அந்த நரச்ச முடியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அது அப்பா விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளியரிங் கட்டாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பையன் விஜய் கேட்பாரு. இந்த டிஐஜிங்கெலாம் பாருங்களேன், விஜயோட பழைய அந்த காலத்து
அப்படியே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சூப்பரான ஒர்க் இதெல்லாம். அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா விஜய் ஒருத்தவரை பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி கார்லேருந்து இறங்கி வர மாதிரியே இருக்கும். முன்னாடி ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து யாரோ ஒருத்தவங்க இறங்குற மாதிரி இருக்க மாதிரின்னு சொல்லியிருந்திருப்பேன். இது விஜய் தான், பையன் விஜய் தான் பார்த்தீங்கன்னா இறங்குற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த எதுக்க உள்ள ஒருத்தரை பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணுற மாதிரி காட்டியிருந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி அந்த பையன் விஜய் கரெக்டாக கன் எடுக்கிற சீனையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அப்பா விஜய் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு மேலே கன் எடுக்கிற சீனையும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சிங்க் பண்ணி நம்மளுக்கு மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பைக்கு ஒன்று கீழே கிடக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பைக் என்ன பைக் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். அதாவது விஜய் ஸ்டேடியத்துக்கு மேலே தாண்டி வருவார்ல பைக்கில் தாண்டி வந்ததுக்கப்புறம் பைக்கை விட்டு ரிவல்ஸில் அவர் குதிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் அந்த பைக்கு கீழே கிடக்கிற மாதிரியே இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் கூட நீங்கள் கிளியராக பார்க்கலாம். அதே இதில் அந்த வாக்கி டாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கையில் வச்சுக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது சின்ன வயசு பையனும் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி கையில் வச்சுருந்துருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கணும், அப்பாவும் பையனும். ஆனால் மேலே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னமும் புரிய மாட்டேங்குது. அதுக்கு சின்னதாக ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறோம். இது ஒரு பக்கெட் இருக்கட்டும், இது ஒரு பக்கெட் இருந்தாலும் அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடை மறைச்சி நிறையா வெஹிக்கிள் இருக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேபி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நடந்திருக்கணும். யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிருந்திருக்கலாம். அது ஒரு பக்கெட் இருந்தாலும் அடுத்த ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசு விஜய் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா விஜயோட கண்ணாடியை போட்டுட்டு நக்கலாக நடந்து வர மாதிரியே இருக்கணும். அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பாசமாக கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி ஃப்ரேம்லாம் வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா பெரிய வயசு விஜய் தான் பார்த்தீங்கன்னா கண்ணாடியெல்லாம் அவர் போட்டிருக்க மாதிரியே இருக்கணும். அதாவது உன் கண்ணாடியை நான் போட்ட உடனே நான் ஒன்றை மாதிரியே இருக்கேன் பாருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் இருக்கலாம் மேபி. ஆனால் அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா விஜய் டேப் யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் யாருக்கிட்டே பார்த்தீங்கன்னா வீடியோ கால் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யார் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரில. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி ஸ்டேடியத்துக்குள்ளே ஓடி வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவர் ஓடி வர மாதிரி இருக்க ஒரே ஒரு ஃப்ரேமாக இருந்தாலும் அவர் கையில் வாக்கி டாக்கி இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த வாக்கி டாக்கி இவர் கையில் இருக்கனால நிறைய கன்ஃபியூஷன் வருது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் பார்ப்போம். அடுத்ததாக யோகி பாபு மற்றவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்வதி நாயர் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் கூட இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த டீம்மேட்டை யார் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பிரசாந்த் நிறைய பேருக்கு விஜய் இன்ட்ரோ கொடுத்துருந்துருப்பாங்கல்ல, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த டீம்மேட்டு. இந்த டீம்மேட்டு விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. இது கிளியர் கட்டாக ஒரு விஷயம் தெரியுது. இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம்லேயும் பர்டிகுலராக ஒரு சீன் மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த டீம் மட்டும் இங்கேருந்து வெளியே வராங்களா, இவங்க எல்லாம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா விஜயை, அதாவது சின்ன வயசு விஜய் இருக்கார்ல, அவரு இந்த பெரிய வயசு அப்பா விஜய்க்கு பின்னாடி ஒளிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இவங்க எல்லாமே பின்னாடி நிற்கிற மாதிரியே காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் மற்ற எல்லாரையும் பார்த்து அப்பா பின்னாடி அவர் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்கோ வேறு எதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ஃபைட் நடக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அந்த ஃபைட் நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே பறந்து வரும்போது விஜய் தடுக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ரொம்ப முன்னாடி லிஃப்ட்டில் இருந்து திறக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த ஃப்ரேம். இந்த ஆஃபீஸில் தான் விஜய் வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவர் சைடில் கோத்துருக்க பேக்கை பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அதே மாதிரி ஒருத்தர் மூஞ்செல்லாம் மூடி இருந்திருப்பார்ல, அவர் மூஞ்செல்லாம் மூடினதை பார்த்தீங்கன்னா விஜய் பின்னாடி இருந்து தாண்டி எட்டி உதைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த ஃப்ரேம் தான். இது எதுக்கு இந்த சீனை வச்சுருக்காங்க அப்படின்னா, விஜய் ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது நார்மலாக இருந்ததை தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு வயசானதுக்கப்புறம் அவர் இங்கே தான் வருவார். இந்த மாதிரி தான் அவர் வயசானதுக்கப்புறம் இன்ட்ரோ நடக்கிற இடமா இருக்கணும். இந்த மாதிரி பேங்குக்கோ வேறு எதுக்கோ ஆஃபீஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி திருட்டோ வேறு ஏதோ அசம்பவிதமான ஒரு சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் குறுக்க பூந்து தடுக்கிற மாதிரியே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஜ்மலை காட்டியிருந்திருப்பாங்க. அஜ்மலை காட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா அஜ்மல் லைட்டாக வயசான மாதிரி தான் இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் போஸ்டரு மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த அசைன்மெண்ட்டு மற்ற எல்லாமே ஷார்ட் சைடு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருமே சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் குறுக்க நிறைய சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அஜ்மல் இருக்க மாட்டார். ஆனால் அஜ்மலை தூக்கி மெயின் வில்லனாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக சொதப்பலாக தான் இருக்கும். ஆனால் அதாவது பிட்ரே வேணால் பண்ணியிருந்திருக்கலாம், முதுகில் வேணால் ஒரு குத்தி இருந்திருக்கலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா விஜய் ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து திருப்புற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேடியத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அவர் வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் பின்னாடி அத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அவர் விரட்டிட்டு வர மாதிரியே இருக்கும். ஸ்டேடியத்துக்குள்ளேயே இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் பார்க்கும்போது. அடுத்ததே நம்மளுக்கு என்ன காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஒய்ஜி மகேந்திரன்ட்ட விஜய் நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஒய்ஜி மகேந்திரன் சொல்லுவார், வயசானாலும் லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அவங்க மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்து மேலே இருந்து விஜய் கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த ஃப்ரேமை நான் சும்மா சீனுக்காகலாம் சொல்லலை, அந்த ஃப்ரேமை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். வெங்கட் பிரபு எப்படி மேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த முடி பறக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி தான் அவர் மேக் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மும்பை இந்தியன்ஸுக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் நடக்கிற மாதிரி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் ஜெர்சிலாம் நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் பண்ணால் மட்டும்தான் ப்ளூ கலர் ஜெர்சி, அதாவது கிரவுண்டை சுற்றி இருக்க மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு
மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் பண்ணி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுற மாதிரி தான் அடுத்த 2வது இன்னிங்ஸில் வந்து அந்த மாதிரி சண்டை நடக்கிற மாதிரியே இருக்கணும். அடுத்த ஃப்ரேமே நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, விஜய் அந்த முட்டியை தூக்கி மூஞ்ச மறைக்கிற மாதிரி இருக்க சீன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2 விதமாக காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த ட்ரெயின் ஃபைட் நடக்கும்ல, அந்த ட்ரெயின் 2 ஃபைட்லையுமே காட்டியிருப்பாங்க. பையன் கூட நடக்கிற ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே இறக்குற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயின் எரியும்ல, அந்த ஃபைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே இறக்குற மாதிரியே தான் இருக்கணும். அதாவது இந்த 2 ஃப்ரேமே மாற்றி மாற்றி காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் அப்படியே தான் அதே இதில் தான் கெட்டப்பில் தான் இருக்கார். அதே பவரோட அவரோட எந்த ஒரு ஸ்கில் லெவலும் குறையவே இல்லை. அவர் அப்படியே தான் ஸ்கில்லோட தான் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டா இதே ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதோ ஒரு இருட்டான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பையன் நடந்து வர மாதிரியே இருக்கும். அந்த சீனை பார்க்கும்போது நல்லா தெரியுது அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்ல போனால் இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே மாட்டேது. ஏன்னா ஃபஸ்ட்டு போஸ்டரே பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் இந்த பேராஷூட்லேருந்து குதிக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. இந்த இடத்துல அந்த பேராஷூட்லேருந்து குதிக்கிற காஸ்டியூமோட தான் பார்த்தீங்கன்னா பையன் நடந்து வர மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஆனால் அப்பா அந்த பேராஷூட்லேருந்து குதிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனுமே நம்மளுக்கு காட்டவே இல்லை. ஆனால் அந்த ஒரு சீனை மட்டும் பர்டிகுலராக ரொம்பவே சர்ப்ரைஸாக வச்சுருந்துருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில, உண்மையிலேயே நல்லா இருக்கும் போல். அடுத்தது நம்மளுக்கு என்ன ஃப்ரேம் காட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த கன்னை எடுத்துகிட்டு அவர் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமேஷனில் வர ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் வந்து வேலை மெனக்கெட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி அது எந்தெந்த சீனு எந்தெந்த படம் அப்படின்னு சொல்ல வேணாம், பார்த்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் அந்த கன்று அவர்கிட்ட லோடாகி வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த கன்னில் வி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகியிருந்திருக்கும். அந்த வி அப்படிங்கிறதுக்கு மென்ஷன் ஆனதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிறதான் அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில் கோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோகன் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராகவே விஜயோட பையனை ரொம்ப நாள் திருப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரேம்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதாவது டீசர்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஷார்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விஜயோட ஃபோட்டோ வச்சு டார்கெட் பண்ணி விஜய் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுற மாதிரியே இருக்கும் அவர் ஃபோட்டோவே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் தான் உனக்கு மிகப்பெரிய எதிரி, உங்கள் அம்மா சாவறதுக்கான காரணம்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா விஜய் பையனை திருப்பலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவரோட ஃபோட்டோவை வச்சு உன்னை கண்டிப்பாக நான் கொன்னேவேன் அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைனிங் எடுத்துருந்துருக்கலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரில. கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படத்தோட உண்மையான எல்லா சம்பவமே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துடலாம். இது வரைக்கும் இந்த கடைசி கட்டம் வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு பிரேக் டவுனில் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த பிரேக் டவுன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் விலாவரியாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சூப்பராக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா அது எந்த படத்தோடது எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.